ஒன் இந்தியா விசாட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம். ஆக்சுவலா நேத்து ஆர்சிபி ஆர்ஆருக்கு இடையே மேட்ச் நடந்ததுல எலிமினேட்டர் மேட்ச் ஐபிஎல் பிளே ஆஃப்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோத்து வெளியே போயிட்டாங்க. ஸோ இது வந்து ஆர்சிபி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும், ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் என்னடா இது 6 மேட்ச் வரிசையாக ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 7வது மேட்ச் தோத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐ மீன் ஆர்சிபி ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி டீம் பிளேயர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கோலி கூட சொல்லியிருந்தாரு, இந்த வருஷம் எங்களுக்கானது நினைச்சோம், ஏன்னா கண்டினியூவாக 6 வின் பண்ணியிருக்கிறோம், அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு தோத்து போயிட்டோன்றது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், பட் இருந்தாலும் ஓகே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் அப்படின்றது ஒரு சியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. பட் இவங்க தோத்தது ஒட்டுமொத்த இன்டர்நெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ட்ரோலுக்கு மேலே ட்ரோலு, அடிக்கு மேலே அடி. சாதாரண அடி கிடையாது, தர்ம அடி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதில் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் மீம்ஸ்லாம் வந்து ஒரு எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபன்னி அப்படி மொமெண்ட்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதில் டிஸ்க்ளைமர் போடுறேன், எந்த ஒரு இதுவுமே வந்து ஆர்சிபி டீமும் இல்லை ஆர்சிபி ஃபேன்ஸுமே வந்து தாக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னி கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் வருத்தப்பட வாலிபர் சங்கம் அந்த படம் இருக்குன்னு தெரியும்ல, மானத்துக்காகவே தான் மகளே சுட்டு கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அதே மாதிரி தான் ஃபிக்சர்னு பேர் வாங்கக்கூடாதுன்னு எலிமினேட்டரே தோத்தாண்டா எங்கள் சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினேஷ் கார்த்தியோட அந்த எல்பிடபிள்யூ அது வந்து பேட்டு வந்து பேடில் தான் பட்டுச்சு, அது வந்து பால் வந்து தான் வந்து பேடில் பட்டிருக்குது. ஆக்சுவலாக வந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, பால் டைரெக்டாக பேட்டில் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த ஒரு மீம் போட்டிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து 6 consecutive wins to get eliminated in playoff. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வந்து இந்த பழைய முதலோட அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு கண்டினியூவாக வந்து ஒரு 6 மேட்ச் தரமாக வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக எலிமினேட் ஆகிடுறது அப்படின்னா, பத்ரிநாத் கூட போட்டிருந்தாரு, இதுக்கு 10 மட்டும் பேசாமல் குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. என்ன ப்ரோ நீங்களே இறங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்டில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து இன்னொன்று, நம்ம அந்த லாரன்ஸ்னு ஒரு மீம் ட்ரெண்ட் ஆச்சு அவரை வச்சு. பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆனால் மட்டும் போதாது கண்ணா, கப்பு அடிக்கணும், தில்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. எஸ், அதில் வந்து லாரன்ஸ் சொல்லாப்புல கொஞ்ச நேரத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு தூக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை இங்கே வந்து மாற்றி போட்டிருக்கேன். அது யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் சொல்கிறாங்களாம். ஸோ அதில் வந்து ஈசராஸ் அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த வேல் மூவி படத்தில் ஒரு இது இருக்கும், டாக்டர் ஆரிச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஒரு அற விடுவாப்புல கவாலன் மணி. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதான் ஹலோ மிஸ்டர் ஈசாலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்றாங்களாம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில இடத்துல வந்து மற்ற டீம்களை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது இவ்வளோ தூரம் ட்ரோல் பண்ணுறது என்னடா காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்சிபி பிளேயர்களும் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸையும் சரி சிஎஸ்கே டீமையும் சரி யாரையுமே விட்டு வைக்கல. இன்சைடு த சின்னசாமி ஸ்டேடியம், அவுட் சைடு சின்னசாமி ஸ்டேடியம் ஒட்டுமொத்தமாக வந்து பயங்கரமான பேங்கர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணமாக தான் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன்று. இன்னொன்று, நோபடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு இதுனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் எஸ்டிஎஸ் சூர்யா அவங்களோட மூவி டெம்ப்ளேட், அந்த மீம் டெம்ப்ளேட்டை போட்டிருக்கிறாங்க. எஸ், கண்டிப்பாக வந்து ஆக்சுவலாக ஒரு வகையில் வந்து வின் பண்ணியிருந்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் வேர்ல்டு ஹாப்பியாக இருக்கும், கோலி ஃபாஃப் அந்த 2 மனுஷங்களுக்காக வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். பட் ஆனால் கடைசியில் வந்து 6 மேட்ச் ஜெயிச்சு 7வது மேட்ச் தலை ஃபார் ரீசன் சொல்லிட்டு அதுக்கும் ஒரு மீம். சத்தியமாக சான்ஸே கிடையாது மீம் கிரியேட்டரோட கிரியேட்டிவிட்டிக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு மார்வலஸ் எஃபோர்ட் அப்ளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி தான் ரைட் நோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் பி லைக் டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் வருமே, அது மாதிரி தான் இருக்குது. இதுக்கடுத்து இன்னொரு தரமான மீம், ஜெயிலர் மூவியில் அங்கே 3ஆவதாக ஒருத்தன் இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் உள்ளே வருவாப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து ஓ அலும்ப பார்த்தோம்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து தட்டி வாங்கிட்டு போவார். அந்த இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் ஆஷனா போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஆர்சிபி வர்சஸ் நம்ம ஆஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிளே ஆஃபில் ஒரு தடவை விளாண்டுருக்காங்க. அதில் வந்து நம்ம ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கிறிஸ்கேல் விக்கெட்டை வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி தோனியை வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ள கொண்டு வந்து விக்கெட் எடுப்பாப்புல. ஸோ அப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு எதிராக ஆர்சிபி வந்தாலே அஸ்வின் எனக்கு குஷியாயிடுறாரு. அதை வந்து கம்பேர் பண்ணி மிங்கிள் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக சூப்பரான ஒரு தாட்டு. மீன்வைல் இன்னொன்று இப்போ எல்லாம் ரிலீஸ் ஆச்சு மஞ்சுமல் பாய்ஸ், சாரி ஐ மீன் ஆவேசம், அதை வச்சு இது பண்ணியிருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ்ன்றது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் பற்றி. மஞ்சுமல் பாய்ஸ் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் ரிசல்ட் டு பொழக்கு ஃபையிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு வந்து ஆவேசம் அந்த பாய்ஸ் ஃபாஃபா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வரிசையாக நிற்கிறாங்க. இங்கிட்ட ஆப்போசிட்டில் வந்து ஆர்சிபி பிளேயர் அந்த 3 டாப் 3 பிளேயர்ஸ் நிற்கிறாங்க. பேர்லாம் போல வெறும் 3 பேர் தான். அந்த 3 பேர் யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இது ஒன்று. ஆக்சுவலாக ஒட்டுமொத்த சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் தான் வந்து தரமாக அடிச்சிருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸும் நான் சொல்கிறேன். விராட் கோலி, ஃபேஃப் டு பிளஸி அங்கங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பட்டிதார் வந்து காணாமல் போயிட்டார். அப்புறம் வந்து நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் ஒரு இது வருமே, ஜோக் வருமே, எல்லாம் எங்கே எப்படி இருக்கிறீங்க, நம்ம மாஸ்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் வருமே, அதே மாதிரி தான் ரிட்டன் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நேற்று மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வந்து அங்கே போயிருக்கிறாங்க, சிஎஸ்கே ஜெர்சியோடு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மீம் போட்டிருக்கிறாங்க. அதே ஸ்பைடர் மூவியில் வந்து அந்த சின்ன பையனாக இருந்து அந்த டெட் பாடிஸ்லாம் பார்த்து சிரிப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி தான் பாய்ஸ் பாடி எடுத்துக்க கிரவுண்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கடுத்து மாரி மூவியில் ஒரு மீம், விடு இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு, எது பாட்டம் ஆஃப் த டேபிள்லேருந்து பிளே ஆஃப் வந்ததா, இல்லை பெங்களூர்லேருந்து அகமதாபாத் வந்ததே பெருசு அப்படின்னு. சீரியஸாக கொஞ்சம் இல்லை, ஓவராகவே ரோஸ்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, இவங்க வந்து இன்னொரு மீம் கூட பார்த்தேன். அவங்க சிஎஸ்கேவோட பஸ் டிரைவர் கூட வந்து 10 தடவை பிளே ஆஃப் போயிருக்கிறாரு, ஆர்சிபி வந்து ஃபைனல் போயிருக்கிறாரு, கப்பு தூக்கி இருக்கிறாங்க அதில் 5 தடவை, ஆர்சிபி வந்து ஒரு தடவை கூட கப்பு தூக்கலையடா அப்படின்ற மாதிரி வேற லெவலில் வச்சு அடிச்சிருந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மீம், சார்லி அவங்க வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டீ கடையில் டீ குடிச்சு கொடுக்கும்போது, அவனை எங்கேயாவது பார்த்தீங்களாடா, அந்த தப்பா ஜாதகம் சொன்னானே அவனை பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகும்போது அந்த மாதிரி ஒரு மீம் தான் இது. பாயிண்ட் ஆஃப் வியூ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரைட் நோ, சிஎஸ்கேன்ஸ் எங்கேயாவது அந்த ஆர்சிபி ஃபேன்ஸை பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் பி லைக் மூஞ்செல்லாம் மூடிட்டு போகிற மாதிரி இது பண்ணாங்க. அடுத்து நம்ம சின்ன கலைவாணர் விவேக் அவர்களை பற்றி ஒரு அந்த டெம்ப்ளேட் வந்திருக்கு. என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு. பிகாஸ் ஒட்டுமொத்த ஓல் நைட்டுமே ஒரே அடி, தாறுமாற அடி, எப்படி சொல்கிறது, தன்மானம் குறையாத அடின்னு கூட சொல்லிக்கலாம். வேறு லெவலில் வச்சு அடிச்சிருந்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எண்டு தரமான ஒரு மீமு, சீரியஸாக இதை பார்த்து கொஞ்சம் சிரிப்பு இல்லை, கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்ப தான் வந்தது. நம்ம அந்த கோவில் படத்தில் வந்து ஜெய்ஹிந்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டு வடிவேல் அவங்க வந்து எல்லாருமே சார்லியோட சேர்ந்து சல்யூட் பண்ணுவாங்களே, ஆனால் ஒன்றா அடிச்சுக்கிறானுங்க. ஆனால் ஆர்சிபி அடிக்கணும்னு வந்துட்டா அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துறானுங்க. இந்த யூனிட்டி இருந்தால் அடுத்து அவன் 27 வருஷம் ஆனாலும் கப்பே அடிக்க முடியாதுடா, அடுத்த ஈசாலா கப் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆர்சிபி ஃபேன்ஸ் கண்டிப்பாக ட்ரிகர் ஆவாங்க. பட் இருந்தாலுமே வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற டீம்ஸ் வந்து அங்கே அவங்களுக்குள்ள ஆப்போனண்ட்டில் அடிச்சுப்பாங்க. பட் ஆர்சிபி டீமை பொழக்கணும், அவங்க தோற்று போயிட்டாங்க, இல்லை பாட்டம் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க, பிளே ஆஃபில் செமி போய் தோத்துட்டாங்க அப்படின்னாலும் ஒட்டுமொத்த உலகமும் திரண்டு வந்துடும். அது எதுக்கு அப்படின்றது சீரியஸாக தெரியல. ஸோ இது போக என்ன ஒன்று காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை, அது வந்து ஆர்சிபி மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ வருஷமாக காயப்பட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது 17 வருஷமாக காயப்பட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஆக மொத்தம் வந்து ஒட்டுமொத்த இன்டர்நெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, ஆர்சிபியை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. பிகாஸ் அவங்களோட ஆட்டிடியூட் அப்படி எப்படின்னு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எதிராக வந்து இப்படி பண்ணாங்கன்ற ஒரு காரணத்தினாலும் சொல்லியிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா தோனி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார், கோலி அண்ட் கோ வந்து ஃபேஃப் அண்ட் கோ வந்து செலிப்ரேட் பண்ணுறதுலே ரொம்ப குறியாக இருந்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலுமே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொன்று பொம்பளை கப்புன்னு சொல்லிட்டு அது வேறு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து தனி உமன்ஸ் ஐபிஎல், அது தனி மெட்டீரியல். ஸோ அதை ட்ரோல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுக்குமே கொஞ்சம் ஒரு சில சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபைனலாக ஒன்று என்னென்னா, நம்ம சிறுத்தை மூவியில் வந்து சந்தானம் சார் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, மச்சான் என் பக்கத்தில் வந்து தீஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு வரான்டா அப்படின்னு. ஸோ அதை கூட வந்து போட்டு செம்மையாக ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஒட்டுமொத்த இன்டர்நெட்டுமே வந்து பயங்கரமாக ஒரு ரோஸ்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மனநிலையில் இருக்கிறீங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸை சேர்ந்து ஒட்டுமொத்த உலகமும் ஆர்சிபிக்கு எதிராக பண்ணுறது கரெக்டாக தப்பா, இல்லை வந்து இல்லை ப்ரோ அவங்களுக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் இதே மாதிரி அடுத்து மீம் வீடியோ தான் பண்ணால் அதில் சந்திக்கிறேன். அடுத்த ஒரு அனலைஸ் வீடியோ இருக்குது, அதிலே சந்திக்கிறேன். அண்டில் தென் வணக்கம்.